சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொளிய முழுமைக்கும் பாருங்க. தாவேகா முதல் கூட்டணியை அறிவித்தது. பதறும் மற்ற கட்சிகள். தாவேகாவுடன் எந்த கட்சி 2026 தேர்தலில் கூட்டணி வகுக்கப் போகிறது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கு. இதை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். காணொளிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தல் வருவதற்கு இன்னும் ஒரு சில மாதங்களே இருக்கக்கூடிய இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது தேர்தல் களமானது சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஒரு பக்கம் அனல் பறக்கும் கூட்டணி முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவும் சரி திமுகவும் சரி அவங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஏடிக்கு போட்டியாக பார்த்தீங்கன்னா கூட்டணியை அமைச்சிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை தற்பொழுது கூட்டணி தொடர்பான நிலைப்பாடை கூட பார்த்தீங்கன்னா அறிவிக்காமல் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இருந்துட்டு வராரு. கூட்டணி இல்லையா, தாவேகாவுடன் கூட்டணி இல்லையா, தாவேகா கூட்டணியில் யாரும் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலை. ஏற்கனவே தாவேகா தனித்து போட்டியிடுவதாகவும் தாவேகா கூட்டணியில் யாரும் கிடையாது, மக்களுடன் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு யாருன்னா வந்தால் அவங்கள சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு சூழ்நிலை விஜய் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க கூட்டணி கட்சிக்கு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற மாதிரியான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இது காங்கிரஸ் திமுகவுடன் கேட்டு வருவதாகவும் திமுக இதுக்கு ஒத்துக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் கிட்டத்தட்ட தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இணைய உள்ளதாக தற்பொழுது தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ராகுல் காந்தி திமுகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எந்த ஒரு தகவலையும் பார்த்தீங்கன்னா கூட்டணி தொடர்பாக அறிவிக்கலை. இதுவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் திமுக கூட்டணியிலிருந்து விலகி தாவேகாவுடன் கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. முதல் கட்டமாக ராகுல் காந்தி அதாவது பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விஜயுடன் கூட்டணி வகுப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை இப்போ நாம் பொறுத்து தான் பார்க்க வேண்டும். ஒருவேளை தாவேகாவுடன் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கூடுதல் பலமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் திமுகவுக்கு அப்படி கிடையாது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி, அதாவது திமுகவுக்கு இணையாக ஒரு கட்சி இருக்குன்னா காங்கிரஸ் தான் இருந்துட்டு வருது. இப்போ தேமுதிக இணைந்திருக்கிறாங்க. ஆனால் தேமுதிக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது இருந்த ஆதரவு கண்டிப்பாக இப்போ இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருப்பது திமுகவுக்கு நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரசியல் விமர்சனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% பார்த்தீங்கன்னா தாவேகா கூட்டணியில் இவர் இணைய போகிறாரு அப்படின்ற தகவல் தற்பொழுது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறீங்க? தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இணைவதை குறித்து மக்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இது போல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல்ல செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். 2026 தேர்தலில் நீங்கள் யாருக்கு வாக்களிப்பீர்கள் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.